ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் இறுதியாக நடைபெற்ற பாஸ் பேப்பர் பார்க்க போகிறேன். 2025-26க்குரிய இங்கிலீஷ் பாஸ் பேப்பரில் பார்ட் 1 டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுவும் பார்ட் 1 கொஷின் நம்பர் 1, 2, 3, 4 இவ்வளோத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். மிச்ச கேள்விகளும் தொடர்ச்சியாக நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏனென்று சொன்னால் நீண்ட வீடியோவாக போகும் என்ற காரணத்தினால் நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக போடுறதுக்காக கொஞ்சம் கொஷன்களாக செய்ய போகிறேன். ஓகே, இஃப் யூ கம் ஃபர்ஸ்ட் டைம் டு மை சேனல், ப்ளீஸ் subscribe the channel and click the bell button also. Then only you can receive my new videos as soon as possible as a notification. Okay, you are ready? Let's go to the video. Okay, நீங்கள் எக்ஸாம் எப்படி செய்தீங்களோ தெரியல, பிள்ளைகள் நல்லா செய்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அநேகமாக நான் என்னுடைய சாய்ஸில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 20 essays கொடுத்தேன். அதில் ஒரு எஸ்ஸே அப்படியே வந்திருக்கு. வேல்யூ ஆஃப் டைம், வேல்யூ ஆஃப் ரீடிங்கா, வேல்யூ ஆஃப் டைம், ஏதோ ஒன்று சம்திங் அப்படியே வந்திருக்கு. அது உண்மையில் நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ அது ஒரு சக்ஸஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் வழியாக எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த வகையில் ஓகே, நாங்கள் குவேஷனுக்கு வருவோம். சரியா? ஓகே, முதலாவது குவேஷன் டெஸ்ட் 1. இது உங்களுக்கு தெரியும், பிக்சரை பார்த்து மேட்ச் பண்ணுறது. சரியா? ஓகே, கேள்வியை வழியாக வாசிக்கணும், என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்றத வழியாக வாசிக்கணும், அவசரப்படக்கூடாது. மேட்ச் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் வித் த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பிலோ. அறிவுறுத்தல்கள் தரப்பட்டிருக்குது, அதோட அந்த படங்களை நீங்கள் என்ன செய்யணும், மேட்ச் பண்ணணும். ரைட் த லெட்டர் ஆஃப் த மோஸ்ட் சூட்டபிள் பிக்சர் இன் த பாக்ஸ் கிவன் அகெயின்ஸ்ட் ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த தரப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு எதிராக தரப்பட்டிருக்கின்ற அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் சரியான விடையை நீங்கள் சூஸ் பண்ணணும். சரியான மேட்ச் பண்ணுற படத்தின் லெட்டரை சூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, இப்போ பார்ப்போம். fill with water and add washing powder. அப்போ அது உங்களுக்கு தெரியும், அது ஒரு வாஷிங் மிஷினுக்குரிய விடயம்ன்றதை டி செய்யப்பட்டிருக்கு. ஓகே, ரைட். அடுத்தது கீப் த டோர் க்ளோஸ்ட். அப்போ இங்கே டோரோட சம்மந்தப்பட்டது எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் என்ன. ஓகே, அப்போ F. ரைட். அடுத்தது பாருங்க, செட் த ஹீட் லெவல் ப்ராப்பர்லி. அப்போ உரிய முறையில் நீங்கள் வெப்பத்தை சரியாக செட் பண்ணணும். இன்றைக்கில் அது அயர்ன் பாக்ஸ். இதெல்லாம் ஈஸி. சரியா? நீங்கள் செய்திருப்பீங்க. சில பேர் இதுக்கும் புரிய எடுப்பினோம். கலெக்ட் யுவர் ஹேஷ் ஹார்ட் அண்ட் ரிசிப்ட். அதுங்கே ஒரு ஏடிஎம் இயந்திரத்தில் நீங்கள். அப்போ எது இ. ஷட் டவுன் த மெஷின் ஆஃப்டர் யூஸ். அப்போ ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண அப்புறம் நீங்கள் ஷட் டவுன் பண்ணணும். அப்போ பி. ஃபர்ஸ்ட் ஃபில் த யார் வித் லிக்விட். அப்போ எது அப்போ நாங்கள் இது திரவத்தை முதல் நீங்கள் ஃபில் பண்ணணும். இது இந்த மிக்சியிலே ஃபில் பண்ணணும். அப்போ இது அது ஏ. ஓகேயா? அப்போ இது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். அது பிக்சரை பார்த்து அப்படியே மேட்ச் பண்ணிடலாம். சரியா? ஓகே, 5 புள்ளிகள். ரைட். இரண்டாவது கேள்வி, டெஸ்ட் 2. ரீட் த ஃபாலோயிங் சேஃப்டி டிப்ஸ் ஃபார் pedestrian and fill in the blanks using the words given in the box. அப்போ பாக்ஸுக்குள்ளே தரப்பட்ட சொற்களை பயன்படுத்தி நீங்கள் இந்த இடைவெளியில் நிரப்ப வேண்டும். அதாவது பெடஸ்ட்ரியன் பாதசாரிகளுக்குரிய ஒரு பாதுகாப்பு குறிப்புகள். Write the letter of the correct answer in each blank.
இங்கேயும் வந்து நீங்கள் அந்த உரிய லெட்டரை போட்டால் சரி, திருப்பி எழுதி கொண்டிருக்கக்கூடாது. சரியா, சொன்னதை மட்டும் செய்யுங்க. சரியா, டைம் வேஸ்ட். ஓகே, a good pedestrian acts in a responsible manner. Here are some tips to be a good pedestrian. அப்போ ஒரு பொறுப்பான ஒரு பாதசாரி என்ற ரீதியில் வந்து அவருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பெடஸ்ட்ரியன் இருக்க என்றா என்ன, அவருக்குரிய ஒரு நல்ல கருத்துக்கள் என்னென்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, ஓகே. அப்போ அதை வந்து நாங்கள் மேட்ச் பண்ணுவோம். ஆல்வேஸ் யூஸ் த பெடஸ்ட்ரியன், பாதசாரி கடவைகளை பாதசாரிகளுக்குரிய பகுதியை பயன்படுத்துறது. பிளாங்க் வென் கோயிங் அக்ராஸ் பிஸி ஸ்ட்ரீட்ஸ், அப்போ எப்போவுமே பிஸியாக இருக்கிற ஒரு பாதைகளில் போவைகளில் வந்து எப்போவுமே என்ன பெடஸ்ட்ரியன் க்ராசிங், அந்த பாதசாரிகள் கடவையை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ரைட், அப்போ ஏ செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது, நெவர் திங்க் தட் blank can see you easily. அப்போ ஒரு பொழுதும் யோசிக்க வேண்டாம். எப்படி can see you easily, signals while close driver, right. அப்போ இங்கே பொருத்தமானது டிரைவர்ஸ், ஓட்டுநர்கள் வந்து உங்களை இலவாக பார்ப்பார்கள் என்று நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். சரியா, ஒரு பொழுதும் நினைக்கக்கூடாது. அப்போ avoid using your mobile phones blank walking along the street. அப்போ using mobile phone, walking along, அப்போ ரெண்டு விடயங்கள் ஒரே சந்தர்ப்பத்தில் நடக்கிற காரணத்தினால while. அப்போ சரியா, மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டு நடந்து கொண்டு போகிறது. அப்போ while walking. wearing bright or reflective blank at night helps drivers notice you more easily. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், நல்ல பிரைட்டான ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய என்னத்தை க்ளோத்ஸ் ஆடைகளை அணிய வேண்டும். ஒரு ஒயிட் கலரில் நைட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோன்னு சொன்னால், ஒரு மோட்டர் பைக்கில் போகிறோம்னு சொன்னால் ஹெல்மெட் ஒயிட்டாக இருக்கணும், ஜாக்கெட் வந்து ஒயிட்டாக இருக்கணும். இது வந்து எங்களுக்கு என்ன ஈஸியாக மற்ற டிரைவர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. பிளாக் கலரில் போட்டு கொண்டு போனால் அது திடீரென்று பார்க்கும்போது விளங்காது. ரைட், ரிமெம்பர் டு வாக் ஆன் த பிளாங்க் சைட். அப்போ நாங்கள் நடக்கும்போது எப்போவும் ரைட் சைடில் நடக்க வேணும் என்ன. அப்போ ரைட் side of the road if there is no pavement. அப்போ அங்கே வந்து அந்த கடைகள், பாதசாரிகள் அந்த கடைகள் போட்டிருப்பாங்கல்ல, நடைபாதை கடைகள் போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு விற்பனை இதுகள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பெடஸ்ட்ரியன் குறிய பகுதியால் நீங்கள் என்ன செய்யணும், ரைட் சைட்டால் நடந்து போகணும். ரைட், அடுத்தது ஃபாலோ டிராஃபிக் சிக்னல் பி. 10 புள்ளிகளை பெற்றுள்ளீர்கள். சரியா, ஓகே, குட். இப்போ அடுத்த டெஸ்ட் 3க்கு வருவோம். இதெல்லாம் மிகவும் இலகுவானது. படத்தை பார்க்குறது, ஆன்சர் தரப்பட்டிருக்குது, உங்களை எழுத சொல்லவில்லை. ஃபில் இன் த பிளாங்க்ஸ், வெரி ஈஸி. அப்போ படத்தை பார்த்து மேட்ச் பண்ணி கொண்டு போனால் சரி, என்னென்ன சம்பவம் நடக்குதுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு போனால் சரி. அப்போ இங்கேயும் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரைட் த லெட்டர் ஆஃப் த கரெக்ட் வேர்ட். அப்போ அந்த லெட்டரு வேர்ட்டுக்குரிய கரெக்ட் வேர்ட்டை லெட்டரை தான் போடட்டாம். சரியா, ஓகே. இதில் ஹேண்ட்பேக்குன்னா தெரியும் உங்களுக்கு, ட்ரோலின்னா தெரியும். ட்ரோலின்னா இதுதான் ட்ரோலி, ஏதாவது அந்த தள்ளி கொண்டு போகிறது, ஃபுட் சிட்டியிலேயே தள்ளி கொண்டு போவாங்க. ஓகே, சீலிங்கண்டா கூரை, டோல்ஸ் தெரியும். மொப்பிங்னு சொன்னால் நாங்கள் வீடு மொப் பண்ணுறது தெரியும் உங்களுக்கு. கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர். ஃபைலண்டா ஒரு அடுக்கு. க்ளோத்ஸ் துணிகள். சேல்ஸ்மேன் விற்பனையாளர். அரோஸ் அம்புக்குறி. ஸ்மைலண்டா தெரியும் உங்களுக்கு. ரைட், இப்போ நாங்கள் கேள்விக்கு வருவோம். பாபம், இப்போ நான் வந்து ஆன்சர் எல்லாம் மெமரை ஓரளவு என்னுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து இதை வாசித்து கொண்டு போகிறேன். சரியா, a textile shop is lovely place for anybody to visit. அது ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு என்ன, யாரும் விசிட் பண்ணுறதுக்கு. it is clean and spacious, நல்ல விசாலமான மற்றும் சுத்தமான ஒரு இடம். we are now at a textile shop.
பையிங் க்ளோத்ஸ். அப்போ நாங்கள் இப்போ வந்து துணிகள் வாங்குகிற ஒரு புடவை கடையில் நிற்கிறோம். There is a girl at the shelf sewing. There is a girl at the shelf sewing blank two hits standing before her. அப்போ அந்த செல்ஃபை பார்த்து கொண்டு 2 குழந்தைகளோட ஒரு கேர்ள் நிற்கிறாங்க. சரியா? ரைட். அப்போ அது there's a girl at the self sewing டி. அப்போ டோல்ஸ், அந்த பொம்மையை காட்டிக்கொண்டு 2 குழந்தைகளுக்கும் பொம்மையை காட்டிக்கொண்டு நிற்கிறாங்க. அப்போ டி அது செய்யப்பட்டது. சரியா? ஓகே பிள்ளைகள், நீங்கள் ஆன்சர் போட்ட உடனே இதை நீங்கள் பென்சிலால் வெட்டி கொண்டு போங்க. சரியா? கட் பண்ணினா உங்களுக்கு அது திருப்பி அந்த வேர்ட்ஸை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஓகே. A young blank is looking at them. அப்போ இவையே அப்படியும் வழிப்படுத்துகிறவர் வந்து ஒரு சேல்ஸ்மேன் என்று இருப்பார். என்று தான் சேல்ஸ்மேனாக இருக்கலாம். அப்போ a young salesman. அப்போ அதுக்குரிய எழுத்து ஐ. லுக்கிங் அட் தெம். அப்போ ஒரு டிரெக்ஷனை பார்க்க அட்ன்ட்டு நாங்கள் பயன்படுத்துவோம். ப்ரிபோசிஷன் அட் தெம், அவர்களை பார்க்குறேன். தேர் இஸ் அ ப்ளசண்ட் பிளாங்க் ஆஃப் ஹிஸ் ஃபேஸ். அப்போ தேர் இஸ் அ ப்ளசண்ட், அவர் ஒரு ஹாப்பி ஹாப்பி ஸ்மைல் இருக்கு அவர்கிட்ட முகத்தில். அப்போ ஹி. He is standing near a pile of clothes. அந்த அடுக்கி விடப்பட்டிருக்கிற என்ன க்ளோத்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற. அப்போ ஜி. A young lady with இவாதான் young lady with the யாரு with handbag ஓட இருக்கு. அப்போ handbag தான் இங்கே பொருத்தம். அப்போ A with a handbag is standing at a cloth stand with her little daughter. அப்போ பார்த்த படத்தை பார்க்கவே விளங்குது என்ன. A worker is blank the floor at the far end of the passage. அப்போ ஒரு வேலை செய்கிற ஆள் அவங்களுக்கு என்ன செய்து இங்கே மொப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ மொப்பிங். அப்போ இ. Far end of the passage. There are 2 blank on flash board to direct customers to the hacienda and to the play area. Right. அப்போ 2 there are 2 direct பண்ணுறதுன்னு சொன்னால் there are 2 இங்கே பாருங்க hacienda and play area. அப்போ arrows என்ன. அப்போ ஜி. இதுக்கெல்லாம் புள்ளி எடுக்கக்கூடாது. ஜி ஈஸியாக பார்த்து அப்படியே போடும். on okay, another salesman standing at, வேறு ஒரு சேல்ஸ்மேன் நிற்கிறாராம். அவர் இவராக இருப்பார். அவர் என்ன செய்கிறார்? standing at a blank is arranging. standing at அப்போ இங்கே ட்ரோலிக்கு பக்கத்தில் என்ன பி, ட்ரோலிக்கு பக்கத்தில் நிற்கிறார். ஓகே. is arranging blank on shelf. arranging என்னத்தை க்ளோத்ஸியா க்ளோத்ஸ். arranging clothes, துணிகளை அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கிறார். H. lights on the blank help the lights on எங்கே இருக்கும்? கூரையில் இருக்கும், சீலிங்கில் இருக்கும். அப்போ சி. வெளிச்சம் எங்கே இருக்கும்? கூரையில் இருக்கும். சி. ஹெல்ப் த யாருக்கு உதவியாக இருக்க போது? கஸ்டமர்ஸுக்கு என்ன? எஃப். கஸ்டமர்ஸுக்கு எஃப். கஸ்டமர்ஸ் டு see items clearly, அவர்கள் தெளிவாக பார்க்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்க போகுது. as it was getting late we decided to buy some clothes and return home. okay, right. இது வந்து ஈஸி பிள்ளைகள் வடிவாக
கேள்வியை வாய்ச்சி அப்படியே படத்தையும் பார்த்து மேட்ச் பண்ணி கொண்டு போனால் சரி. என்ன சொல்லப்பட்டு தரப்பட்ட விடைக்கு நீங்கள் அப்போ நீங்கள் ஒவ்வொரு விடையையும் நீங்கள் எழுதுகின்ற போது குறித்த இப்போ ஹேண்ட்பேக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் வெட்டிங்க, இப்படி வெட்டி காட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திருப்பி அந்த வேர்டை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரியா? ஓகே ரைட். இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு டெஸ்ட் 4க்கு போவோம். ஓகே, டெஸ்ட் 4. Read the following paragraph and fill in the blanks using the words given in the box. அப்போ எல்லாமே ப்ரீபொசிஷன். ஓகே, ப்ரீபொசிஷன் அட்டெண்டாக தெரியும் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவோம். அட் டைமுக்கு முன்னால் பயன்படுத்த வேண்டும், வேறு கிராமங்களுக்கு முன்னால் பயன்படுத்த வேண்டும், வேறு ஒரு டிரெக்ஷனை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்ற போது இப்போ லுக் அட் மீ, இஸ் லுக்கிங் அட் மீ அண்ட் அப்போ அதுக்கு பயன்படுத்த வேண்டும். மற்றது வேறு எந்த சந்தர்ப்பத்தில் அட் பயன்படுத்த வேண்டும். ஒரு பிரத்யேகமான இடங்கள் ஐ மெட் ஹிம் அட் தி ஏர்போர்ட். அப்போ பிரத்யேகமான ஸ்பெஷலான இடங்களுக்கு முன்னால் அட்டை பயன்படுத்துவோம். டியூரிங்கண்டா ஒரு காலப்பகுதியில். அப்போ ஐ மெட் ஹிம் டியூரிங் த இன்டர்வல் அப்படி சொல்லலாம். ஃப்ரம் அண்டா இருந்து, ஆஃப் அண்டா உடைய, இன்னன்னு சொல்லலாம். சி இஸ் மை சிஸ்டர் ஆஃப் டாட்டர். சரி, அப்போ ஆஃப் இன் என்னுடைய சகோதரியின் உடைய என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தும். ஃபோ அண்ட் ஆக, அப்போ அது தெரியும். ஓகே, வித் உடன். ஓகே, இப்போ நாங்கள் வாசிப்போம். சரியா? ஓகே, a lot of people think that cats do not sleep at night. நிறைய மக்கள் யோசிக்கிறாங்க பூனை வந்து இரவில் தூங்குறது இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. And it is true that their sleep schedule is different from that of human. அப்போ மனிதர்களிடமிருந்து அது கொஞ்சம் வித்தியாசம்தான், வேறுபட்டு தான் இருக்குது. அது உண்மைதான். அப்போ ஃப்ரம் வெட்டுப்பட்டிருக்கு. சரியா? அப்படி நீங்களும் க்ராஸ் பண்ணுங்க அப்படி. சரியா? முடியல. Cats are most active blank the beginning and also at the end. அப்போ பாருங்க, ஒரு பிரத்யேகமான இடம், அந்த பர்டிகுலர் இதை காடு at the endன்ற மாதிரி at the beginning. அப்போ ஈஸியாக நீங்கள் விட கண்டுபிடிச்சிங்க. at the beginning, at the end என்ன அந்த நாளுடைய. அப்போ end of the day. They sleep both at night and அப்போ நைட்டும் எப்போ during the day. during the day. The reason, இதுக்கு காரணம் என்ன? reason for this behavior, இந்த நடத்தைக்கு காரணம் of cats has to do with their hunting patterns. அப்போ அந்த அதிൻ്റെ நடத்தைக்குரிய காரணம் என்ன? அவൻ്റെ வேட்டையாடுகின்ற அந்த வடிவங்களுடன் அது தொடர்பட்டிருக்கு. என்ன? ரைட். however when they sleep they prefer to do it in shady place. அப்போ நிழலான இடங்களில் வந்து அது சாய்ஸ் பண்ணுது. ரைட். ஓகே, இப்போ இது ஈஸியாக நீங்கள் 4 டெஸ்ட் 4ஐயும் வந்து இலகுவாக செய்யக்கூடியது. அப்போ 20 மார்க்ஸ் இதில் கிடைச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே, மிச்ச டெஸ்ட் 5, 6, 7, 8 இதே அடுத்த இன்னொரு வீடியோவில் சொல்லுவேன். பிறகு பார்ட் 2க்குரியதை பிறகு தனியாக புறம்பாக பார்ப்போம். சரியா? ஓகே பிள்ளைகள், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.